ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு vlog தாங்க பார்க்க போகிறோம். அதாவது குடும்பத்தோடு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம். எந்த கோயிலுக்கு போனோம், எப்படி போனோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உள்ள திருப்புலானி கோயிலுக்கு தாங்க போனோம். இது ஒரு பெருமாள் கோயிலுங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நாங்கள் கோயிலுக்கு விசிட் பண்ணியிருந்தோம். நான், பாப்பா, என் ஹஸ்பண்ட், அப்புறம் எங்களோட மாமி எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோங்க ஃபேமிலியாக. ஃபஸ்ட்டு vlogங்க இது என்னோட. மறக்காமல் ஃபுல்லாத்தையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆட்டோவில் தாங்க போயிருந்தோம். எங்கள் ஏரியாவிலேருந்து திருப்புலானிக்கு போகிறோம். திருப்புலானிக்கு போகிறதுக்கு எங்கள் ஏரியாவிலேருந்து குறைஞ்சது ஒரு 10 to 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். அதனால் நாங்கள் ஆட்டோவிலே போயிட்டோம். பஸ்ஸில் போனாலும் கூட போகலாங்க. நாங்கள் பாப்பா வச்சுருக்கிறதுனால ஆட்டோவிலே போயிட்டோங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய உப்பளம்லாம் வந்துச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஏரியா மெயின் ரோடு வழியாக தாங்க போனோம். அவ்வளோதான் எங்களோட ஏரியா வந்துருச்சு. அதாவது திருப்புலானி ஏரியா வந்துருச்சு. திருப்புலானி ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஐயர்ஸ் தாங்க அதிகமாக இருப்பாங்க. அதாவது பெருமாள் வழிபடுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. போகிறது எண்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கோயில் போகிற எண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரதம் இருந்துச்சுங்க. எல்லோரும் அதை வழிபட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக கோயில் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். பார்க்கவே கோபுரம் தெரியுது பாருங்கள். இந்த கோயில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதாவது 108 வைணவ திருத்தலங்களில் இது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராமாயண வரலாற்றில் தொடர்புடையது இந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு செம கூட்டங்க. அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால செம கூட்டமாக இருந்தது. நாங்கள் பின்வாசல் வழியாக தாங்க போனோம் கோயிலுக்குள்ளே. அதாவது ஜெகநாத பெருமாளை பார்க்க முடியலங்க. மற்ற ஆண்டாள் மற்ற சன்னதிகள் தாங்க போயிட்டு வந்தோம். போயிட்டு அங்கே இருக்கிற கோமாதாவுக்கு கீரைலாம் வாங்கி கொடுத்தோங்க. வாங்கி கொடுத்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு சாமியை வழிபட்டுட்டு மற்ற சாமிகளை வழிபட்டோங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய கோமாதாக்கள்லாம் வரிசையாக அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே அதையும் வீடியோலாம் எடுத்துருச்சு. நல்ல சாமியை கும்பிட்டுட்டு எல்லோரும் போனோங்க. நானும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே சாமியை அப்படி பார்த்துக்கிட்டே போனேங்க. போகிற வழியில் நிறைய சாமிகள்லாம் இருந்துச்சுங்க. அதாவது ஒரு மரத்தில் நிறைய தொட்டில்லாம் கட்டி கட்டி போட்டிருந்தாங்கங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். சாமி எல்லாத்தையும் வழிபட்டுட்டு வெளியே வரும்போது குங்குமம்லாம் கொடுத்தாங்க. பூசிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தோங்க. நான், என் ஹஸ்பண்ட், பாப்பா எல்லாருமே பார்த்துட்டே வந்தோங்க. கோயில் உண்மையாகவே சொன்னால் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதாவது ராமநாதபுரமில் திருப்புலானின்னு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மரம் தாங்க. இந்த மரம் ரொம்ப பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை ஒரு தெய்வமாக நினச்சி எல்லோரும் வழிபடுறாங்க. இதில் பிள்ளை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொட்டில்லாம் கட்டி போட்டும் வழிபடுறாங்கங்க. கண்டிப்பாக இது பாருங்கள், வழிபடுங்க. குழந்தை இல்லாதவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தை வரம்லாம் பெறுவாங்கங்க. அது பக்கத்தில் ஒரு நவாப்பழம் மரம் இருந்துச்சுங்க. நவாப்பழம் எல்லாம் கீழே இப்படி கடந்துச்சுங்க. பார்த்தோன்னே எனக்கு ஒரே டெம்ப்டிங் ஆகிட்டு நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்தது சாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு கையில் துளசி கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தோங்க. கோயிலுக்கு எந்த பிரசாதமும் வாங்கலைன்னா நல்லா இருக்காது இல்லைங்க. அப்படியே உள்ளே இருக்கும்போது திருப்புலானியோட ஃபேமஸ் பால் பாயாசம் கொடுத்தாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோவில் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். திருப்புலானி ஃபேமஸ் பால் பாயாசம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே லைட்டாக வெளியே வந்தவங்க. அப்படியே ஷாப்பிங் கொஞ்சம் அப்படியே கடைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. நிறைய ஸ்நாக்ஸ் கடைகளும் இருந்துச்சு. கூட்டம் தாங்க. ஆனால் செமையான கூட்டமாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே நான் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால சரியான கூட்டங்க. அதனால் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுங்க. அப்படியே சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அதுக்கு கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு தெப்பக்குளம் மாதிரி இருந்துச்சுங்க. குளத்தை பார்க்க உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லைங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி உள்ளே இறங்கி பார்ப்போம். எல்லோரும் இறங்கி பார்த்துட்டு இருந்தாங்கங்க. நானும் சரி உள்ளே இறங்கி பார்ப்போமேன்னு இறங்கி பார்த்தேங்க. பார்த்தா ஒரே பிளாஸ்டிக் கவர்ஸ், பேப்பர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அங்கே குளத்துலலாம் இந்த மாதிரி போடாதீங்கங்க. நிறைய உயிரினங்கள் இதனால் பாதிக்கப்படும். அதாவது டஸ்ட்பின் இருக்கிற இடத்துல கொண்டு உங்களோட வேஸ்டேஜ் திங்ஸ் எல்லாத்தையுமே போடுங்க. இப்படி குளத்துல, ஆறில், அப்புறம் கடல்லலாம் போடாதீங்கங்க. பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் கவர்ஸ் நிறைய மிதந்துட்டு இருந்துச்சுங்க.
குளத்துல உள்ள மீன்களுக்கு ஏதாவது ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும். அதாவது பொறி நிறைய பேர் வாங்கி வாங்கி போட்டாங்கங்க. மீன் வந்து வேகமாக வந்து கவ்வுச்சுங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது மீன் வந்து அப்படி கவ்வும்போது அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லேயோ பேப்பர்ஸ்லேயோ மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக மீன் தாங்க கஷ்டப்படும். அந்த பாவம் நமக்கு எதுக்குங்க? அதனால சொல்கிறேன், இந்த மாதிரி எதுவுமே போடாதீங்க. இப்போ வந்து நிறைய பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து பொறி வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. மீன் எவ்வளோ மீன் வந்து நிற்கிது பாருங்கள். நிறைய கெளுத்தி மீனாக தாங்க வந்துச்சு. அதாவது குளத்துல இவ்வளோ மீன் கிடக்குதா, இவ்வளோ பெரிய பெரிய மீன்லாம் உள்ளே இருக்குதா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு. நான் எந்த குளத்துல இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லைங்க. பார்த்துட்டு எனக்கே ஒரே ஷாக் ஆயிருச்சு. இவ்வளோ மீன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கவே அப்படி நெழுன்னு நிறைய இருந்துச்சுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குட்டி குட்டியாக பார்க்கவே அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நான் பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி நானும் ஒரு 2 கிளிக் அப்படியே எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துகிட்டு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஃபேமிலியாக எடுத்தோம். அப்புறம் எங்கள் மாமி, அப்புறம் எங்கள் அண்ணி எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமியையும் பார்த்துட்டு சாமியையும் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோபுரத்தை அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு நாங்கள் கரெக்டாக காலையில் போகும்போது ஒரு 10 மணிக்கெலாம் போனோங்க. வீட்டுக்கு 11 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். கோயிலேருந்து வந்து நாங்கள் வந்து லட்டு முறுக்குலாம் வாங்கிட்டு வந்தோம். அங்கே விற்றுட்டு இருந்தாங்க, அதனால் வாங்கிட்டு வந்தோம். உண்மையாகவே லட்டு முறுக்கு அதிரசம் எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தோம். நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முறுக்கு வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. லட்டு அதிரசத்தை கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் vlog என்னன்னு சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.